வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நெறைய பேருக்கு சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு நினைப்பு இருக்கும். அவங்களுக்கு வெப்சைட் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சின்ன ஒரு பிசினஸ்லாம் பண்ற ஸ்டார்டர்ஸ்க்கு வெப்சைட் வேணுமான்னு ஒரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வரும். சின்னதா ஒரு இட்லி கடையை நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். நம்ம இப்ப லோக்கல் கஸ்டமர்ஸ்லாம் பக்கத்துல வந்து சாப்பிடுறாங்க, போறாங்க. அவங்களுக்கு வெப்சைட் தேவையா? அப்படின்ற மாரி நினைப்பு உங்களுக்கு இருக்கும். ஆக்சுவலா தேவைதான். ஏன்னா, நமக்கு ஒரு டிஜிட்டல் பிரசன்ஸ் கண்டிப்பா வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் திருப்பூர்ல இருக்கேன். நான் ஒரு இட்லி கடை மாரி நான் வைக்கிறேன் அப்படின்றபோது, நெறைய பேரு Googleல சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. இப்ப எல்லாருமே ரிவ்யூஸ் பார்த்துட்டு வர்றாங்க. ஸோ அந்த மாரி ஒரு டிஜிட்டல் பிரசன்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவும் அத பத்தினது தான். பட் இதுல பிசினஸ்க்கான ஐடியாவோ, அந்த மாரி மைண்ட் செட் அப்படி எதுவுமே இதுல கிடையாது. மெயினா இருக்கிற நம்மள்ட்ட உள்ள பேசிக் லேப்டாப்ப வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் குடுத்த அந்த நார்மல் லேப்டாப்ப வச்சு இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நீங்க ஒரு ஃப்ரீயா வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ண வெப்சைட்ட வேர்ல்ட் ஃபுல்லா பப்ளிஷ் பண்றதையும் ஃப்ரீயா எப்படி பண்ணலாம் அப்படின்றது காமிக்கிற ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோ நான் டெவாப்ஸோட ஃபுல் ஒர்க் ஃப்ளோன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒரு வெப்சைட்டுக்கு தேவையான எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் லினக்ஸ்ல ஆரம்பிச்சு லினக்ஸ் இன்ஸ்டாலேஷன் வீடியோ இதுல இருக்கு. அதுக்கப்புறம் கிட்டப் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்றது சொல்லியிருப்போம். அந்த கிட்டப்ல பிரான்ச்சஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்ணி ப்ரொடக்ஷன் தனியா, நான் ப்ரொடக்ஷன் தனியா எப்படி வைக்கிறதுன்றத சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டிங் டூல், பெஸ்ட் கோட் எடிட்டிங் டூல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த டூலை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கிட்டப் அதோட கோபைலட்டை பயன்படுத்தி நம்ம ஒரு லைன் கூட டைப் பண்ணாம ஒரு வெப்சைட்டை எப்படி கிரியேட் பண்றது இந்த வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது எல்லாம் கம்பைன் பண்ணது தான் இந்த வீடியோ. ஓகே. ஸோ இந்த வெப்சைட்ஸ் அப்படின்றது பிசினஸ்க்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத நம்ம தனியா அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ டெக்னிக்கலா நான் இதை எப்படி அச்சீவ் பண்ணேன், அதுவும் ஒரு பேசிக் கான்ஃபிகரேஷன் லேப்டாப்ல இதை எப்படி நான் அச்சீவ் பண்ணேன், அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாமே ஃபுல் ஃப்ரீ. எதுலுமே இதுல நான் பெய்டு சாஃப்ட்வேர்ஸ் எங்கேயுமே யூஸ் பண்ணல. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், ஒரு ஸ்டார்ட் அப்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு ஃபுல்லா ஃப்ரீயா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் டியூட்டோரியலா இருக்கும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்ப சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன தேவைன்னா, என்னோட லேப்டாப்க்கு நான் கிட் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்காக நான் gitsem.com அப்படின்ற ஒரு வெப்சைட்க்கு போறேன். ஸோ அதில் தான் நம்ம கிட்டுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம லேப்டாப் ஃப்ரெஷ் லேப்டாப்ல லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதாவது உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட XFCE அப்படின்ற டெஸ்க்டாப் மெத்தடு. ஸோ அதில் நான் இப்போ இன்ஸ்டால் பண்ண போறேன். உபுண்டுல, அதாவது உபுண்டு, லினக்ஸ், உபுண்டு எதுவா இருக்கட்டும், இதுலலாம் இன்ஸ்டாலேஷன் பண்றது ரொம்ப சிம்பிள். இந்த கமாண்டை பார்த்தீங்கன்னா தெரியும். apt-get install git, இவ்வளவுதான் கமாண்ட். இதை நீங்க போயிட்டு உங்களோட அந்த டெர்மினலை ஓபன் பண்ணி அந்த கமாண்டை கொடுத்து ரன் பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் நான் கமாண்ட் டெர்மினல் ஓபன் பண்ணிட்டேன். sudo -i, அதாவது ரூட் மோட்ல நான் போறேன். ரூட்ன்றது நம்ம விண்டோஸ் பாஷையில சொல்றாங்க, அட்மின்னு சொல்லலாம் இங்க. ஓகே. ஸோ அதில் போயிட்டு நான் இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றேன். இந்த பேக்கேஜ் ரெபாசிட்டரியில டவுன்லோட் பண்ணிக்கோ. 24.5 MB வந்து சைஸ் இருக்குன்னு சொல்லுது. ஓகே, எஸ் கொடுத்துட்டேன். இன்ஸ்டலேஷன் போயிட்டு இருக்கு. இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து ஜஸ்ட் கிட்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தேன்னு வச்சுங்களேன், அந்த அதுக்கான பேசிக் கமெண்ட்ஸ்லாம் காமிக்கும். சப்போஸ் இதில் கிட் இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா இந்த ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, அதான் கிட். ஓகே. சப்போஸ் இதுல கிட் இன்ஸ்டால் ஆகலைன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்காது. இங்க பாத்தீங்கன்னா கீழே பாருங்களேன், ஒர்க் ஆன் கரண்ட் சேஞ்ச், ஆட், எம்வி, ரீஸ்டோர், ஆர்எம். ஸோ இதெல்லாமே கிட்ல நம்ம யூஸ் பண்ண போற கமெண்ட்ஸ், இதெல்லாம் காமிக்குது. ஓகே. இப்போ நம்ம லேப்டாப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லினக்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்து கிட் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப், நமக்குன்னு github.comல ஒரு லாகின் இருக்கணும் கண்டிப்பா. ஸோ அதுல நான் லாகின் பண்றேன். ஏன்னா அந்த லாகின் டீடைல்ஸ், யூசர் நேம், இமெயில், அதை வச்சு தான் நம்ம கான்ஃபிகரேஷனை நெக்ஸ்ட் லெவலில் மூவ் பண்ண முடியும். பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்இன் பண்றேன். ஓகே. நான் மொபைல் ஆப் செட் பண்ணியிருக்கேன். செகண்ட் லெவல் அத்தன்டிகேஷனுக்கு மொபைலில் ஓகே கொடுத்துருவேன். ஃபைன். ஸோ இதுதான் என்னோட கிட்டப் பேஜ். இதில் நான் சின்ன சின்னதாக லேர்ன் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. நிறையா சின்ன சின்ன லேர்ன் பண்ணியிருப்பேன். அந்த டிபி தேவா, அதுதான் என் குழந்தைங்க நேமும், அதுதான் என்னோட கிட்டப் நேமும். ஸோ இப்போ என்னோட லைனக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல கிட்ட கான்ஃபிகர் பண்றேன். அதாவது
இந்த யூசர் தான் இந்த மிஷின்ல யூஸ் பண்றாருன்ற ஒரு வெரிஃபிகேஷனை நான் கொடுக்குறேன் சிஸ்டம்க்கு. ஸோ கிட் கான்ஃபிக் ஹைஃபன் ஹைஃபன் குளோபல் யூசர் டாட் நேம் அப்படின்னு கொடுத்து என்னோட கிட்டப் நேமை கொடுக்குறேன். அதே போல இமெயிலும் நம்ம கொடுக்கணும். ஆக்சுவலாக இதை விஎஸ் கோட்லையும் பண்ணலாம், நான் லினக்ஸ் இந்த டெர்மினல்லையும் பண்ணுறேன். எதனால இந்த டெர்மினல் நான் காமிக்கிறேன் அப்படின்னா, விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஜிஐ தானே, அது எப்படி சொல்றது, விண்டோஸ்லையும் இருக்கு அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன்ஸ்லாம் போகும். அது வேண்டாம் அப்படின்றதுனால தான் இதெல்லாம் பண்றேன். இப்போ பேசிக்கா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப் பாஸ் லினக்ஸ் யூஸ் பண்றவங்க இதெல்லாமே ஈஸியா அவங்களோட டெர்மினல்லையோட பண்ணலாம். நான் டெர்மினல்ல இப்போ காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணும்போது நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல தான் நான் காமிப்பேன். இப்போ அதை தான் நான் காமிச்சேன். விஷுவல் ஸ்டுடியோ கோட் என்னோட சிஸ்டம்ல இல்லை. பேசிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நமக்கு வரும்போது அதில் விஷுவல் ஸ்டுடியோ கோட்லாம் இருக்காது. ஸோ நான் அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு அந்த மைக்ரோசாஃப்டோட வெப்சைட்டுக்கு தான் போகணும், code.visualstudio.com. அதில் போயிட்டு நான் டவுன்லோட் பண்ணுவேன். ஓகே, இதில் நான் எப்படி டவுன்லோட் பண்ண போறேன்னா, விண்டோஸ் லெஃப்ட்ல இருக்கு. நம்மளோட லேப்டாப் வந்து உபுண்டு, ஜுபுண்டு எல்லாம் சொல்றதெல்லாம் டெபியன், உபுண்டு அந்த ஒரு ஃபேமிலியில வரும். ஸோ அந்த பென்குயின் படம் போட்டது .deb அதை தான் நான் சூஸ் பண்ண போறேன். இப்போ அதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு டவுன்லோட் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். அதை நான் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா code.debன்னு சேவ் பண்ணிக்கிட்டேன். அதாவது கோட் CODன்றது விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ள ஷார்ட் ஃபார்ம், .debனா டெபியன் ஃபேமிலி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இது. ஓகே, இப்போ என்னோட டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்குள்ள நான் நேவிகேட் பண்றேன். நேவிகேட் பண்ணிட்டு உள்ள போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ஃபைல் இருக்குதான்னு பார்க்குறேன். ஓகே, என்கிட்ட இருக்குது. மற்ற டவுன்லோட்ஸ் எல்லாம் காமிக்குது எனக்கு. ஓகே, code.deb அது வந்து பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் ரைட் மோட்ல இருக்கு. நான் எக்ஸிக்யூட்டபிளா மாத்துறேன். chmod +x code.debன்னு கொடுத்துட்டேன். இப்போ நீங்க போய் பார்த்தீங்கன்னா RWXன்னு இருக்கும், எக்ஸிக்யூட்டபிள் மோட்ல இருக்கும். பேசிக்கலா ஒரு டெபியன் ஃபைல் நம்ம டவுன்லோடபிள் ஃபைல்ல பண்ண தேவையில்லை. நான் ஜஸ்ட் ஒரு சேஃப்டிக்காக பண்ணியிருக்கேன், எரர் வர வேணான்ட்டு. பண்ணலைனாலும் நீங்க டைரக்டா இந்த மாதிரி பண்ணலாம். apt install அப்புறம் நீங்க // அந்த ஃபைல் நேம் code.deb கொடுத்தீங்கன்னா அது பாட்டு இன்ஸ்டால் ஆகும். விண்டோஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம், டபுள் கிளிக் பண்ணுவோம், அது நெக்ஸ்ட் லெவல் GUIல போய் இன்ஸ்டாலேஷன் பண்ணும். இதுல வந்து நான் இப்படி ஸ்கிரிப்ட் மூலமா பண்றேன். ஆக்சுவலா இந்த இப்ப இருக்கிற லைனக்ஸ்லயுமே நம்ம டபுள் கிளிக் பண்ணி கூட ஓபன் பண்ணலாம், பேக்கேஜ் மேனேஜர்லாம் இருக்கு. பட் டெர்மினல்ல பண்ணா நல்லா இருக்குமே தான் இதில் பண்றேன். இப்போ நான் இன்ஸ்டாலேஷன் முடிச்சிட்டேன். வெறும் கோடுன்னு மட்டும் டைப் பண்றேன் என்னோட டெர்மினல்ல. எனக்கு அது மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோடை ஓபன் பண்ணிடும். ஓபன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணோன்னே இதோட பேசிக் எல்லாமே கேட்கும். மைக்ரோசாஃப்ட் தானே, ஸோ ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் கேட்கும். லாகின் பண்ணுறதுக்கு என்னென்ன கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன்ஸ் கேட்குது. நான் என்னோட கிட்டப்பே லாகின் பண்ண கொடுக்குறேன், ஏன்னா நான் ஏற்கனவே லாகின் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கிட்டப் போர்ட்டலுக்கு போகுது, அங்கே போய் அத்தரைஸ் பண்ணுறேன். கண்டினியூ. ஓகே, இப்போ ஸ்டுடியோ XDG- ஓப்பன் வருது பாருங்க, என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கூட ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன், கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸ்டார்டிங்கில். சேட் வித் கோபைலட், அப்புறம் ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் அதிகமாக கொடுப்பாங்க இதில். இப்போ எங்கே பார்த்தாலும் தான் ஏஐ இருக்கே. ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ், ஸ்மார்ட் ஆக்ஷன்ஸ், மார்க்கஸ் டன் அது கொடுத்துட்டோம்னா என்ன வேணாலும் ஓகே. சரி, இப்போ நான் கிட்டப் சைட்டுக்கு போயிட்டு புது ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுறேன், நியூன்னு. ஸோ ரெபாசிட்டரின்றது ஒன்றும் இல்லை, கிட்டப் நீங்கள் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ரெபாசிட்டரின்றது நமக்குன்னு தனித்தனியாக ஒரு ஒரு ஃபோல்டர்ஸ் மாதிரி நம்ம பிரித்து வச்சுப்போம். ஓகே, நான் அதில் எனக்குன்னு ஒரு ரெபாசிட்டரி, இப்போ ஹோம் வெப்சைட்னு ஒன்று பண்ணுறேன். சப்போஸ் நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது வந்து எனக்கு கடைக்கு ஒரு வெப்சைட் கொடுக்குறேன், ஷாப் வெப்சைட் இன்னொரு ரெபாசிட்டரி வச்சுப்பேன். இது நான் என்னோட வீட்டுக்காக பண்ணுறது. ஆக்சுவலாக அந்த சைட்ல நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, இந்த டூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, இது சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காக இங்க டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்கணும். நம்ம என்ன டைப் பண்ணிக்கலாம், என்னோட வீட்டு பர்பஸ்க்காக நான் அதை கிரியேட் பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துங்க. அதுக்கப்புறம் விசிபிலிட்டி பப்ளிக் தான், இது ரெபாசிட்டரி காமன் தான், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. இதில் ஒன்றும் பெருசாக நம்ம கூட வைக்க போகிறது கிடையாது. ரீட்மி ஃபைல்ன்றது நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன் எப்போவுமே, ஏன்னா ஒரு அப்போதான் ஒரு ரெபாசிட்டரி வந்து ப்ராப்பராக உங்களுக்கு செட் ஆகும். உள்ள ஒரு இதை நான் விஷுவல் ஸ்டுடியோ கொண்டு வரும்போது காமிக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோன் பண்ணோன்னே உள்ள அந்த ரீட்மி ஃபைல் வந்து ஒரு எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஆட் கிட் இக்னோர் லைசன்ஸ், அதெல்லாம் இப்போதைக்கு வேணாம், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். இப்போ நம்மளோட மெயின் மோட்டோ சிம்பிள்
ஒரு வெப்சைட் ஃப்ரீயாக பண்ணுறது அண்ட் ஹோஸ்ட் பண்ணுறது, அவ்வளோதான். ஓகே, நான் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுறேன். ஃபைன். ஸோ பார்த்தீங்கன்னா readme.md அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து உள்ள கொடுத்துருச்சு. அந்த கோடை கிளிக் பண்ணோன்னா ஹெச்டிடிபிஎஸ்ல அந்த யூஆர்எல்ல காப்பி பண்ணிக்கிறேன். எதுக்காக இதை நான் பண்றேன்னா, நான் இந்த கிட்டப்ன்றது வெப்சைட், இதை என்னோட லோக்கல் மிஷினுக்கு க்ளோன் பண்ண போறேன். மீன்ஸ் க்ளோன் பண்ண உடனே இந்த ஒரு ஃபோல்டர் என்னோட சிஸ்டம்குள்ள வந்துடும். அதுக்கு தான். ஸோ இப்போ நான் என்ன கொடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் கிட்லாம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. கிட் க்ளோன் அப்படின்ட்டு அந்த யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ண அப்படின்னா ஜஸ்ட் என்டர் கொடுத்தா நீங்காவது வந்துச்சு. இப்போ நம்ம எந்த ஃபோல்டரா இருக்கணும்னா டெஸ்க்டாப்னு ஒரு ஃபோல்டர்லாம் பண்ணோம். ஸோ இங்க வந்துச்சு பாருங்க, நம்ம சைட்ல அந்த கிட்டப் சைட்ல உள்ளது இங்க வந்துருச்சு. இதே இதை நான் இந்த விஎஸ் கோட் டெர்மினல்ல பண்ணலாம். பட் நான் உங்களுக்கு இந்த லினக்ஸ் டெர்மினல் காமிக்கிறதுக்காக தான் அதில் பண்ணேன். ஃபைன். இப்போ டெஸ்க்டாப் போயிட்டு ஹோம் வெப்சைட்ன்ற ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்றேன். உள்ள அந்த ஃபைல் இருக்கு பாருங்க, readme.md. ஓகே, அப்புறம் இந்த ஃபோல்டர் நீங்க ட்ரஸ்ட் பண்றீங்களா கேட்கும். ஏன்னா ஒரு எதுவும் மால்வேர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நான் ஓகேன்னு சொல்றேன். மற்ற ஃபீச்சர்ஸ் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கு, நான் மார்க் டன்னு கொடுத்துட்றேன். ஃபைன். இப்போ டெர்மினல் மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி டெர்மினல், நியூ டெர்மினல் கொடுத்தீங்கன்னா நம்மளோட அப்படியே அந்த நம்ம லினக்ஸ் டெர்மினல் தான் இங்கே வந்துடும். ஸோ இதில் கிட் ஸ்டேட்டஸ்னு பார்க்கும்போது நான் இப்போ மெயின் பிரான்ச்ல இருக்கிறேன். ஓகே, இப்போ கிட் பிரான்ச் நான் கொடுத்து பார்க்கும்போது மெயின் மட்டும் தான் எனக்கு இருக்கு. ஸோ புதுசாக நான் ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ண போறேன், நான் ப்ரொடக்ஷன். கிட் செக் அவுட் -b கொடுத்தா ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி அந்த பிரான்ச்குள்ளே போயிடும். ஆனால் நம்ம லேர்னிங் ஃபேஸ்ல அது வேண்டாம். கிட் பிரான்ச் அப்படின்னு கொடுத்து புது நேம் கொடுத்தேன் அப்படின்னா ஒரு புதுசா ஒரு பிரான்ச் உருவாகும். கிட் பிரான்ச் நான் ப்ராடக்ட், அதாவது நான் ப்ரொடக்ஷன். டைரக்டா சைட் ப்ரொடக்ஷன் மெயின் தள்ளாம நான் ஒரு டெஸ்ட் என்விரான்மெண்ட் வச்சுக்கிறேன். இப்போ நான் கிட் பிரான்ச் கொடுத்தா 2 காமிக்கிது பாருங்க, முன்ன மெயின் காமிச்சது, இப்போ நான் ப்ராடக்ட் காமிக்குது. ஓகே, அடுத்து கிட்னு கொடுத்து செக் அவுட்னு கொடுக்குறேன். இதை நான் ஒரே கமெண்டாக கொடுக்கலாம், கிட் செக் அவுட் -b கொடுக்கலாம். பட் நமக்கு இது கிளாரிட்டிக்காக தான் இதை கொடுக்குறேன் உங்களுக்கு. கிட் செக் அவுட் கிட் செக் அவுட் நான் ப்ராடக்ட். இப்போ நம்ம இந்த பிரான்ச்சுக்கு வந்துட்டோம். உங்களோட கிட்டப் லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த பிரான்ச் சிம்பிள் நான் ப்ராட்னு காமிக்கும். கீழே பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல. ஸோ நம்ம அந்த பிரான்ச்ல இருக்கிறோம். இப்போ கோபைலட் சைட்ல சேட்டை ஓபன் பண்ணி அதுல என்ன டைப் பண்றேன்னா, ப்ளீஸ் கிரியேட் மீ சிம்பிள் வெப்சைட் கொடுத்து வெப்சைட் நேம் வந்து திருப்போரூர் இட்லி ஷாப். நான் அந்த மாதிரி ஒரு வெப்சைட் நான் கடை ஆரம்பிக்க போறேன், எனக்கு ஒரு வெப்சைட் கொடு. அந்த வெப்சைட் எப்படின்னா சிம்பிளா இருக்கணும், நல்ல கலர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, அதுல என்னென்னலாம் தேவைன்னா index.html, மெனு, style.css எல்லாம் வேணும். index.htmlன்றது அதுதான் மெயின் பேஜ். நம்ம கிளிக் பண்ணி என்டர் பண்ணோன்னா வர்றது. அடுத்து மெனுஸ்லாம் உள்ள இருக்கணும், ஸ்டைல் கலரிங்ஸ்லாம் நல்லா இருக்கும், சிம்பிளா இருக்கணும். இவ்வளவுதான். பாத்தீங்களா, நான் வேற எதுவுமே கோடிங் டைப் பண்ணல. ஜஸ்ட் இந்த ஸ்கிரிப்டை நான் அந்த கோபைலட் கேட்டிருக்கேன், அது பாட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கு. என்ன பண்ணுதுன்னா இண்டெக்ஸ் ஃபைலை கிரியேட் பண்ணுது, மெனுவை கிரியேட் பண்ணுது, style.css கிரியேட் பண்ணுது. ஸ்கிரிப்ட் அதுவாகவே அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் அதில் எந்த ஸ்கிரிப்டும் கூட நான் இன்னும் பார்க்கல. என்ன ஸ்கிரிப்ட்னு நான் பார்க்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை, அதுவாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. நமக்கு ஃபைனல் அவுட்புட் வந்தால் போதும். ஓகே, என்ன சொல்லுதுன்னா வெப்சைட் வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. index.html ஓப்பன் பண்ணால் நம்மளோட வெப்சைட்டை பார்க்கலாங்குது. பட் நான் டெர்மினலில் காமிக்கிறேன். xdg-open index.htmlனு கொடுக்குறேன். உங்களுக்கு நம்மளோட சைட் ஓப்பன் ஆகும். இப்போ ஸோ இதான் கலர்ஃபுல் சைட்டு, ரொம்ப சிம்பிளாக இருக்கு, ரொம்ப அப்படி இப்படின்லாம் கிடையாது. ஓகே, ஸோ மெனு பார்த்தீங்கன்னா சைட்ஸ் இது எல்லாமே அதுவாக தான் கொடுத்துருக்கு. நம்ம எதுவுமே கொடுக்கல. ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் அதுவாக தான் போட்டுச்சு. நான் கொடுத்த ஜஸ்ட் 2 லைன் தான். ஸோ இப்போ கான்டாக்டில் நான் இன்னும் என்டர் பண்ணல, ஏன்னா நம்ம இது லேர்னிங்காக பண்ணுறதுன்னு. உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருச்சு. ஓகேவா, ஃபைன். நம்ம ப்ரொடக்ஷனில் இப்போ யூஆர்ல போய் பார்த்துட்டோம், எல்லாம் கரெக்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ரன் பண்ண பாருங்க, ஹோம் கணேஷ் அப்படின்னு இருக்கு. என்னன்னா என்னோட லேப்டாப்ல உள்ளது, என்னோட லேப்டாப் லோக்கல்ல உள்ளது. அந்த ஹோம்ன்ற ஃபோல்டர் டெஸ்க்டாப்புக்குள்ள இண்டெக்ஸ் இருக்கு, அப்படி ரன் பண்றேன். ஓகே, இதை நான் மற்ற யூசர்ஸ் கொடுக்க முடியாதுல்ல, அதனால இதை என்ன பண்ண போறேன், மாஸ்டருக்கு மெயினுக்கு புஷ் பண்ண போறேன். ஸோ இப்போ கிட் ஸ்டேட்டஸ் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபைல் அந்த ஏஐ கொடுத்துருக்கு. அந்த 3 ஃபைலை சேவ் பண்ணல இப்போதைக்கு, அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், என்னோட சிஸ்டம் லேப்டாப்ல நான் சேவ் பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும், இதை கமிட் பண்ணணும். அதாவது இந்த பிரான்ச்சுக்குள்ள இதை கமிட் பண்ணுன்னு சொல்லுவேன். ஸோ
ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். கிட் ஆட் ஐஃபன் டாட் எல்லாமே எனக்கு இந்த பிரான்ச்சோட எனக்கு ஃபைல்ஸ் ஆட் ஆகும். அதான் சோர்ஸ் கண்ட்ரோல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ண என்ன கரெக்ஷன்ஸ் பண்ணிருக்கோம்னு காமிக்கும். ஃபைன். நெக்ஸ்ட் கிட் ஸ்டேட்டஸ் நான் போட்டு பாருங்க. இப்போ பாருங்க எல்லாமே க்ரீன் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே ரெடி டு ஆட் ஆட் பண்ணிட்டோம். ரெடி டு கமிட். இந்த நான் ப்ராட்ன்ற பிரான்ச்குள்ள இது எல்லாமே கமிட் ஆக போகுது இப்போ. ஸோ கிட் கமிட் ஹைஃபன் எம்னு நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். இனிஷியல் வெப்சைட் ஃபார் மை ஹோம் பிஸ்னஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஓகேவோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டேன். கமிட் பண்ணோன்னே என்ன கேட்குதுன்னா இதில் வந்து யூசர் நேமும் மெயிலும் கான்ஃபிகர் பண்ணுங்கிறது கரெக்ட் தான். ஏன்னா நம்ம டெர்மினல் லினக்ஸ் டெர்மினலில் தான் பண்ணோம். இந்த விஎஸ் கோடில் பண்ணல. ஸோ நான் இதில் திரும்ப கான்ஃபிகர் பண்ணுறேன். கிட் கான்ஃபிக் யூசர் நேம் கொடுக்குறேன். அதே மாதிரி அதை எரேஸ் பண்ணிட்டு யூசர் டாட் இமெயில்னு கொடுத்து என்னோட மெயில் ஐடியை கொடுக்குறேன். ஓகே இப்போ நான் என்ன பண்ணணும், திரும்ப கமிட் பண்ணணும். ஏன்னா அப்போ கமிட் ஆகல இல்லை. ஸோ இப்போ திரும்ப கமிட் பண்ணுறேன். ஓகே இப்போ தான் எனக்கு கமிட் ஆகிருக்கு. 3 ஃபைலு எனக்கு கமிட் ஆகி அதுக்கு ஒரு ப்ராசஸ் ஐடி எனக்கு வந்துருச்சு. ஓகே கிட் ஸ்டேட்டஸ் போட்டு பார்த்தா நான் ப்ராடில் இருக்கேன். கமிட் பண்ண எதுவுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சிச்சுங்க. இப்போ நான் இதை புஷ் பண்ணுறேன். எங்கன்னா என்னோட github.comக்கு புஷ் பண்ணுறேன், அந்த ஆர்ஜினுக்கு. ஓகேவா? கெட் புஷ் ஹைஃபன் யூ ஆர்ஜின் நான் ப்ரொடக்ஷன். அதாவது என்னோட லோக்கல் சிஸ்டம்ல இருந்து என்னோட அந்த நான் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு பிரான்ச்சுக்கு சைட்ல புஷ் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்றேன். ஒரு ரெக்வெஸ்ட் வந்த மாதிரி காமிக்கும். இப்போ ரைட்டே இருக்கு. ஓகே இதில் பார்த்தீங்கன்னா மெயின் மட்டும் தானே இருக்கு, வேற எதுவும் இல்லை பாருங்க. ஃபைன். இப்போ நான் என்ன பண்றேன், ஓகே புஷ் பண்றேன். இப்போ இதை புஷ் பண்ண பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் வந்திருக்கும். அதாவது இவ்வளவு நம்ம புஷ் பண்ணியிருக்கோன்ட்டு. இப்போ நீங்கள் சைட்டில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அதுக்கு முன்னாடி பாருங்க, மேலே நமக்கு புஷ் அந்த பிஆர் ரெக்வெஸ்ட் வந்து காமிக்குது. கீழே வேற எந்த ஒரு பிரான்ச்சும் இல்லை. ஓகே நான் இப்போ கம்பேர் அண்ட் புல் ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை, அங்கே கொடுத்ததை நம்ம கம்பேர் பண்ணிட்டு நம்ம புல் ரெக்வெஸ்ட்டாக ரெடி பண்ணுறோம் நம்மளோட சிஸ்டமில் மெர்ஜ் பண்ணுறதுக்கு. எனக்கு நான் இதை மெர்ஜ் பண்ணுறதுக்கு ஓகே தான். ஓகே இது ஹோம் வெப்சைட்டு ஜஸ்ட் கிரியேட் புல் ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன். இப்போ இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஓகே இப்போ நான் ரிவ்யூ பண்ணிட்டேன். அந்த ஃபைலு கமிட் ஐடி எல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு எனக்கு ஓகேன்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் இன்னொரு அடிஷனல் பிரான்ச் பாருங்க இங்கே வரல. அதாவது ஃபைல்ஸ் வந்து லோட் ஆகலை, ஏன்னா மெயின்குள்ளே வரல. இப்போ நான் மெர்ஜில் அப்ரூவ்டு கொடுத்து ஓகேன்னு கொடுக்குறேன்னா இப்போ நான் அந்த மெயின் ரெப்போவுக்கு போயிட்டு ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்துடும். அதாவது பார்த்தீங்கன்னா மெயின் பிரான்ச்குள்ளேயே வந்துருச்சு. ஸோ மெயின் பிரான்ச், இந்த பிரான்ச் மெயின் பிரான்ச். ஓகேவா? மெயின் பிரான்ச் நான் ப்ராட். இப்போ நம்ம ஹைலைட் பண்ணுறது மெயின் பிரான்ச்சுக்குள்ள அந்த ஃபைல்ஸ்லாம் தூக்கி போட்டோம். அதான் டேரெக்டாக மெயின் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணாமல் நான் ப்ரொடக்ஷன் ஒரு பிரான்ச்சில் ஒர்க் பண்ணி தூக்கி போட்டிருக்கோம். ஓகே ஃபைன். நம்ம வெப்சைட்டை ரெடி கிட்டப்ல போட்டாச்சு. இப்போ கிட்டப் பேஜில் ஹோஸ்ட் பண்ண போகிறோம், அதுவும் ஃப்ரீயாக இந்த வெப்சைட்டை. ஸோ அதே ரெப்பாசிட்டரியில் செட்டிங்ஸ் போங்க, பேஜஸ் லெஃப்ட் சைடில் அந்த ஆப்ஷன் டெப்ளாய் ஃப்ரம் பிரான்ச்னு கொடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன். கெட் ஆக்ஷன்ஸ்ன்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் மேனுவலாக தான் பண்ண போகிறேன். பிரான்ச் வந்து மெயின்லேருந்து /root சேவ். இதை நான் சேவ் பண்ணுறேன். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுக்கும். அப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த சைட் URL வந்துடும். ஓகே இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ சைட் ரெடி. அவ்வளோதான். இந்த சைட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் லெவல் இப்போ இந்த URL பார்த்தீங்கன்னா GitHub dbdeva.github.io இருக்குல்ல, இதை அப்படி பண்ணாமல் கஸ்டம் டொமைனில் கொடுக்கலாம். கஸ்டம் டொமைனில் கொடுக்குறது அப்படின்னா www கொடுத்து myshop.com திருப்பூர் shop.com அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு டொமைன் கொடுத்துக்கலாம். அதை நம்ம எப்படி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.